நகராட்சி நிர்வாகத் துறையில் சுமார் 2538 பணியிடங்களை நிரப்ப ரூபாய் 634 கோடி லஞ்சம் கைமாறியதாக புகார். ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது KN நேரு ரூபாய் 634 கோடி லஞ்சம் பெற்றதாக புகார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்தது TVAC. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதாவது இந்த வழக்கு எதன் அடிப்படையில் என்றால், கடந்த ஆட்சி காலத்துல அமைச்சராக இவர் இருந்த பொழுது இவருடைய வீடு, இவருடைய சகோதரருடைய வீடுகள் எல்லாமே அப்பொழுது அமலாக்கத்துறை ஒரு சோதனையை மேற்கொண்டது. அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் தான் அப்பொழுது அமைச்சராக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சராக இருந்த KN நேரு அந்த துறைகள்ல பல்வேறு பணி நியமனங்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் அதுக்கு வேலைக்கு ஆட்களை நியமனம் செய்திருக்கிறார் என்ற ஒரு முறைகேட்டை கண்டுபிடித்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு பரபரப்பு கடிதம் ஒன்றை தமிழக அரசிற்கும் அதே போன்ற DGPக்கும் அனுப்பியது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அப்பொழுது அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக 2 வெவ்வேறு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. 2 வெவ்வேறு முறைகேடுகள் தொடர்பாக இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக அமலாக்கத்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். இதுல குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையில பல்வேறு பணி நியமனங்களுக்கு உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், நகர திட்ட அலுவலர் போன்ற பணியிடங்களுக்கு லஞ்சம் பெற்றதாக புகார் இருந்தது. அதுல குறிப்பாக அந்த சோதனையின் பொழுது அவருடைய உதவியாளர்கள், அங்கே பணியில் இருந்தவர்களிடம் கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் இருந்து அந்த செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்கள்ல இப்படி இது போன்ற அந்த பணி நியமனங்களுக்கு பணம் பெற்றிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதாக அப்போது அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தார்கள். அமலாக்கத்துறை தொடர்பாக ஒரு உரிய ஆதாரங்கள் அடிப்படையில், அதாவது அதற்கான ஆதாரங்கள் அடிப்படையில இந்த வாட்ஸ்அப் நகல்களை எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அடிப்படையில் அவற்றை எல்லாம் வைத்துதான் அப்பொழுதைய DGP மற்றும் அப்பொழுதைய தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளருக்கெல்லாம் அப்பொழுது அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதை வலியுறுத்தி இருந்தது. ஆனால் இவற்றை எதிர்த்து தமிழக அரசு தரப்புல முன்பு இருந்த முந்தைய அரசு, திமுக அரசு, அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதற்கு பிறகு அதன் மேல் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அரசாங்கம் மாறி இருக்கிறது, அதிகாரிகள் மாறி இருக்கிறார்கள். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னையில காவல் ஆணையராக இருந்த அருண் தற்பொழுது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்த பிறகு, அவர் பொறுப்பேற்ற பிறகு நேற்று தினம் பார்த்தோம், தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக ஒரு 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சார்பதிவாளர் அலுவலகங்களில் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் KN நேரு தொடர்புடைய ஏற்கனவே அமலாக்கத்துறை கொடுத்திருந்த அதற்கான ஆதாரங்கள், புகார்கள், அதன் அடிப்படையில தற்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்ப தொடர்பான விவரங்களை உயர்நீதிமன்றத்துல அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த பொழுதே, குறிப்பாக அமலாக்கத்துறை தொடர்பாக கடிதம் அனுப்பிய போதே அப்பொழுது முந்தைய அரசுல அப்பொழுது அமைச்சராக இருந்த KN நேரு தன் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அடிப்படை ஆதாரமற்றவை என்றும், இது காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார். அதே வேளையில் தொடர்ந்து அவர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ரீதியாக தான் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு தேர்தல் தொடர்ந்து வந்தது. தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுதைய அந்த திமுக அரசு இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே அது கிடப்பில் இருந்தது. அதற்கு பிறகு தற்போது புதிய அரசு அமைந்து அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். DGP மாற்றப்பட்டார். அதே போன்று முக்கிய பொறுப்புகள் இதுக்கு காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் அனைவருமே மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முந்தைய அரசில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது அப்பொழுதே பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டது. அந்த புகார்கள் எல்லாம் தொடர்ந்து அது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில, அது தொடர்ந்து விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில
ஒவ்வொன்றாக இது போன்ற ஒரு வழக்கமாக ஒரு புதிய அரசு அமையும் பொழுது இதற்கு முன்பு இருந்த அரசில் அங்கம் வகித்த அந்த அமைச்சர்கள் எல்லாமே, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே மீதான அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தாவேகா அரசு இதற்கு முந்தைய அரசியல் அங்கம் வகித்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புடைய இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முதலில் முன்னாள் அமைச்சர் KN நேரு தொடர்புடைய இந்த முறைகேடு புகாரை கையில் எடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக 600 கோடிக்கும் மேலே இது தொடர்பாக ஒரு முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அப்பொழுதே பரபரப்பான அந்த கடிதத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. அதுல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அப்பொழுது அவர் அமைச்சராக இருந்த KN நேரு அமைச்சராக இருந்த பொழுது அது தொடர்பான பணி நியமனங்கள், இளநிலை உதவி ஆய்வாளர்கள் இருந்து அதில் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பணி நியமனங்கள்ல அவர்கள் இது போன்ற முறைகேடு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதற்கான ஆதாரங்களும் அப்பொழுதே கொடுக்கப்பட்டது. அதாவது வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அதில் இணைத்துதான் அந்த கடிதங்களை கொடுத்திருந்தார்கள். 2 கடிதங்கள், ஒரு முறை 200க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆதாரங்களுடன் கூடிய ஒரு கடிதமும், அதற்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆதாரங்களுடன் கூடிய ஒரு கடிதமும் அமலாக்கத்துறை கொடுத்திருந்தது. முந்தைய அரசுல அப்பொழுதைய DGP-இடம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் 2 கடிதங்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தது. பிறகு மீண்டும் அவற்றை வலியுறுத்தி அவற்றை சுட்டிக்காட்டிதான் அமலாக்கத்துறை இவற்றை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருந்தார்கள். அதுல இந்த 2 முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறை 3வது முறையாக இந்த கடிதத்தையும் அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த தகவல் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக, தமிழக அரசின் மூலமாகவே இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாக அந்த புகார்ல அதுக்கான வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு முறைகேடு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அமலாக்கத்துறை முன்வைத்த குற்றச்சாட்டு. அது டெண்டர் ஒதுக்கீட்டுல முறைகேடு நடந்தது. அதுல பார்த்தா இதே துறைகளிலும் கூட, மாநகராட்சியிலும் இதே துறைகளிலும் டெண்டர் ஒதுக்கீட்டுல முறைகேடு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொடர்பான ஒரு புகாரும் அப்பொழுது அமலாக்கத்துறை அது தொடர்பாக முந்தைய அரசினுடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றார்கள். கடிதமாகவும் அனுப்பியிருந்தார்கள். அது இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த முதலில் தொடர்பான வழக்கை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில மற்றொரு முறைகேடு என்ற ஒரு புகார் தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீதான அந்த குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு வெளிவந்தது என்பது அமலாக்கத்துறை அப்பொழுது சோதனை நடத்திய போது, முந்தைய அரசு பொறுப்பில் இருந்த போது அப்பொழுது அமைச்சராக இருந்த KN நேருடைய வீடு, மற்றவருடைய சகோதரர் ரவிச்சந்திரனுடைய வீடு, மற்றவருடைய தொடர்புடைய இந்த TVH கட்டுமான நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிலும் இவர்கள் தொடர்புடைய நிறுவனங்களில் எல்லாம் அந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுல அந்த சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் தான் இதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை கூறியிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய உதவியாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்கள் எடுத்த பொழுது அந்த உரையாடல்கள்ல பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றிருக்கிறார்கள், இது போன்ற இந்த பணிகளுக்காக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்று அதில் அந்த உரையாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. அது ஒவ்வொரு பணிகளினுடைய பெயரையும் குறிப்பிட்டு என்னென்ன வேலையோ அவற்றை எல்லாம் இந்த பெயரை சங்கேத மொழியில குறிப்பிட்டு அதற்கான தொகை எங்கே கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது போன்ற இந்த தகவல் எல்லாம் அதிலே உள்ளடங்கி இருந்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே இது விசாரணை நடத்தியதில் அதற்கான முழுமையான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த முறைகேடு தொடர்பாக, அதாவது பணி நியமனங்களுக்காக லஞ்சம் பெற்றார்கள் என்பதற்கான முழுமையான ஆதாரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரிடம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது அமலாக்கத்துறை வலியுறுத்தி அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். இவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாமே அந்த கடிதத்திலேயே இணைத்துதான் அந்த கடிதம் அப்போதைய உள்துறை செயலாளருக்கும் அப்போதைய DGP-க்கும் அது அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக 2 கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள். அதில் முதல் குற்றச்சாட்டு தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றது என்ற அந்த குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த புகார் தொடர்ந்து நிலுவையில இருந்த நிலையில அந்த புகார் மீதான இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்த நிலையில தற்போது புதிய அரசு ஒரு பொறுப்பேற்று புதிதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக
அருண் IPS அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த முதல் நடவடிக்கையாக, அதாவது முந்தைய அரசுக்கு அங்கம் வகித்த முன்னாள் அமைச்சர் அவர் மீதான ஒரு நடவடிக்கையாக, ஒரு முதல் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்பாக தற்போதுதான் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக பொதுவாக இது போன்ற வழக்குகளை பதிவு செய்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளும். அந்த குற்றச்சாட்டுக்கு தொடர்புடைய ஆவணங்களை எடுப்பார்கள். அதற்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை மேற்கொள்வார்கள். இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முறைகேடு புகாரும் இருப்பதனால, டெண்டர் ஒதுக்கீடு தொடர்பான ஒரு முறைகேடு புகாரும் இருப்பதனால அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.